வணக்கம். நம்ம இப்போ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு செக் whether the given string is a palindrome or not. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, குட். இப்போ நான் ஒரு நேம் ஒன்று வாங்குகிறேன். நேம் இன்புட்டே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நேம் ஈக்குவலன்ட் டு இன்புட் ஆஃப் enter the name of the string, enter the string அப்படின்னு வாங்கிக்கிறேன். இப்போ enter the string வாங்குது, அம்மா அப்படின்னு வாங்குறேன். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ட்ரிங்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். str ஈக்குவலன்ட் எம்டி ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். எனக்கு இண்டெக்ஸ் தேவை. இண்டெக்ஸ் ஈக்குவலன்ட் டு -1 வைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் I in name str ப்ளஸ் ஈக்குவலன்ட் டு நேம் ஆஃப் இண்டெக்ஸ், அப்புறமேட்டு இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவலன்ட் டு 1 பண்ணுறேன். இப்போ எனக்கு எஸ்டிஆர் கேட்டோமா, எனக்கு இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு வந்து எஸ்டிஆரில் போய் அசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் செக் பண்ணுறேன். இஃப் எஸ்டிஆர் ஈக்குவல்ஸ் நேமாக இருந்தால் இது பிரிண்ட்டு கிவன் ஸ்ட்ரிங் இஸ் palindrome. சிம்பிள். Given string is palindrome. Else given string is not palindrome. ஓகே, ஸோ given string is palindrome. அம்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ AMMA ரிவர்ஸில் பார்த்தால் நமக்கு வந்து AMMA அதுதான் வந்து palindrome. ஓகே, இப்போ இன்னொரு இன்புட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். மலையாளம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திருப்பியும் ஸ்ட்ரிங்கை ரன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் -1 வச்சு ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செக் பண்ணுறப்ப ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இஸ் நாட் palindrome பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸு வந்து கேபிட்டல் கேஸு, இங்கே அப்பர் கேஸு, அதனால் தப்பு. இப்போ எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணுறேன். மலையாளம் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ணுறேன். இப்போ மலையாளம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு மலையாளம் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இட்ஸ் அ palindrome அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் a very good example which was available in your book. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ரோக்ராம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். கவனமாக கவனிங்க. நன்றி, வணக்கம்.